ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய கைகளிலே அர்ப்பணித்த வண்ணமாய் ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்ற பாடலை நாம் எல்லாரும் இணைந்து சேர்ந்து பாடுவோம். அவருடைய பாடுகளை நினைத்தவர்களாய், அவர் நமக்காக செய்த தியாகங்களை நாம் நினைவில் கொண்டவர்களாய் ஒவ்வொரு வரிகளையும் நாம் உணர்ந்து பாடுவோம். முள்முடி இரத்தம் எல்லாம் அவர் நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை எல்லாம் சிந்தி நமக்காக அவர் பாவமான அந்த சிலுவையிலே அவர் மரித்தார் அல்லவா. அவருடைய அன்பை நினைத்து சேர்ந்து பாடுவோம். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம், மலை மேலுள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே.
கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அப்படியே கண்களை மூடினவர்களாய் நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த கல்வாரி நாயகனை நாம் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. முள்முடி நமக்காக, அவர் சிந்திய ரத்தம் எல்லாம் அது நமக்காக அல்லவா? ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக சுவாமி அப்பா, நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு செய்த பாடுகளை, அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை நினைத்து ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவோமா? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்ததல்லவா? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை பெரிய கிருபை அப்பா, எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்காக நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களே, உம்மை நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, நீங்க அடிக்கப்படும் போது கூட சத்தமிடாதிருக்கிற ஆண்டவரே ஆட்டுக்குட்டியை போல இருந்தீங்களப்பா. அப்படிப்பட்ட ஸ்பாவங்கள் ஆண்டவரே இந்த லென்த் டேஸ் நாட்களில் ஆண்டவரே, இந்த லென்த் டேஸை ஆண்டவரே ஏசப்பா அனுசரிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஸ்பாவங்களை ஆண்டவரே நீங்கள் அப்படியாக மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நேரத்தில் கூட ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த 40 நாள் உபவாச நாளை நாம் வருடமாக நாம் கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிற இந்த உபவாச நாளிலும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்முடைய சபைகளை இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் ஒரு உயிர் மீட்சி உண்டாக்கும்படியாக, ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த அருமையான அந்த நாட்களிலும் ஆண்டவரே ஏசப்பா எங்களை தாழ்த்துகிற வண்ணமாக, ஆண்டவரே சுவாமி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தும் வண்ணமாக, ஆண்டவரே இந்த நாளில் எங்களுடைய சபைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சபைகளிலே ஆண்டவரே சுவாமி ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை ஆண்டவரே ஏசப்பா இந்த நாட்களில் கர்த்தர் நீங்கள் கட்டளையிடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் வளர்ந்து பெருக கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்போஸ்தலர் நாட்களில் அனுதினமும் சபைகளிலே ஜனங்கள் சேர்த்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு நாளும் சபைகள் ஆண்டவரே சுவாமி அப்பா வளர்ந்து பெருக கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். லெந்துகால 5 நிமிட சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் பட்ட தியாக அன்பை, அதன் ஆழத்தை அறிந்து கொள்ள ஒரு உண்மை சம்பவத்தோடு நம்ம தியானித்து வருகிறோம் இல்ல. இன்னைக்கு ஒரு தாயார் பார்த்த ஒரு தரிசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் அவர்களுடைய தரிசனத்திலே 2 பெரிய ரூம்களை காமிச்சாங்க, 2 பெரிய அறை. அந்த 2 அறையை நோக்கி அவங்க வேகமா போறாங்க. போகும்போது ஒரு அறையிலிருந்து கூச்சலும் குழப்பமும் சண்டை போடுற சத்தமா கேக்குது. உடனே வேகமா போய் அந்த ரூமுடைய ஜன்னல் வழியா உள்ள எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா அந்த பெரிய அறையின் சுற்றுச்சுவர் முழுவதும் உலகத்துல இருக்கிற ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சுவையுள்ள எல்லா உணவுப் பொருட்களும் பழங்களும் அதுல ஃபுல்லா அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. ஆனா அது எல்லாமே கீழே போட்டு மேல போட்டு நஞ்சி அந்த ரூமே ஒரு அலங்கோலமா காணப்படுது. அந்த அறையில இருக்கிற எல்லாரும் பசியோட இருக்கிறாங்க. அவங்க முகத்துல எல்லாம் ஆனா கோபம், எரிச்சல், கசப்போட இருக்கிறாங்க. என்னதான் நடக்குது? இவ்வளவு உணவு இருக்குது, எல்லாம் எடுத்து சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கவனமா உற்று பார்க்கும் போதுதான் ஒரு காரியத்தை கண்டுகொண்டாங்க. உள்ள இருக்கிற எல்லாருடைய கைகள், 2 கைகளும் இந்த ஜாயிண்ட்ல மடக்க முடியாதபடி ஒரு கட்டையை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. 2 கையும் மடக்க முடியல. அதனால அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்க எடுக்கிறாங்க. வாய்க்கிட்ட கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க, கிட்ட கொண்டு போக முடியல. உடனே ஐயோ நம்மளால சாப்பிட முடியலையே, இவ்வளோ டேஸ்டியான ஃபுட் இருக்கு, இவ்வளோ டேஸ்டியான ஃப்ரூட்ஸ் இருக்குது, நம்மளால சாப்பிட முடியலையேன்னு கோபத்துல கீழே தூக்கி போட்டு மிதிச்சு அப்படி கலவரம் அந்த அறையில நடந்து கொண்டிருக்குது. உடனே பக்கத்துல இருக்கிற அறைக்கு என்ன நடக்குது, ரொம்ப அமைதியா இருக்குதே, அங்க போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமை போய் எட்டி பார்க்கறாங்க. இதே போல ரூம், இதே போல சுற்றுச்சுவரில் இருக்கிற அலமாரிகளில் எல்லாம் விதவிதமான உணவு வகைகள், பழங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. அங்க இருக்கிற எல்லாருடைய 2 கைகளும் மடக்க முடியாத அளவுக்கு கட்டையை வச்சு கட்டி வச்சிருக்குது. ஆனா ஒரு காரியம் நடக்குது. எல்லாருடைய முகத்திலையும் சந்தோஷம். எல்லாரும் அப்படியே சமாதானமா அமைதியா சிரிச்ச முகத்தோட அவங்களுடைய வயிறெல்லாம் நிரம்பி ரொம்ப ஹாப்பியா அவங்க இருக்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி கவனமா கவனிச்சாங்களாம். கவனிக்கும் போது ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட கேக்குறாங்களா, உனக்கு எந்த சாப்பாடு வேணும் சொல்லு அப்படின்னு உடனே அவங்க அந்த அலமாரியில இருக்கிற உணவை காட்டின உடனே அந்த உணவை அருகில் இருக்கிறவர் எடுத்து கையை மடக்காமையே மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க இவங்க கிட்ட கேக்குறாங்க, உனக்கு எது வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அத இவங்களுக்கு விருப்பமான உணவை எடுத்து கையை மடக்காமையே மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுது. இன்னொருவர் மற்றவருடைய தேவையை அவங்க பூர்த்தி செய்யும் போது அவரவருடைய வயிறும் நிரப்பப்படுகிறது. எல்லாரும் அந்த அறையில சந்தோஷமா இருந்தாங்க. ஆண்டவர் இந்த தரிசனத்தை காண்பித்து ஒரு காரியத்தை அந்த தாயாருக்கு சொன்னாங்களாம். சுயநலமாய் சுயம் தனக்கு அப்படின்னு செயல்படுகிறவர்கள், தன்னையே சுற்றி நினைத்து கொண்டிருக்கிறவர்களால அவங்களும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது, அவர்கள் மூலம் மற்றவர்களும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களாம். பாருங்களேன், இன்றைக்கு நம்ம சிலுவையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவை அப்படிங்கிறது ஒரு செங்குத்து கோடு, இன்னொன்னு ஒரு கிடைமட்ட கோடு, இந்த 2 சேர்ந்ததுதான் சிலுவை இல்ல. சொல்லுவாங்க இந்த செங்குத்து கோடு எதை நமக்கு வலியுறுத்துகிறது அப்படின்னு சொன்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள ஒரு உறவு, இது சரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிலுவையின் செங்குத்து கோடு நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த கிடைமட்ட கோடு எதை சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொன்னா, சக மனிதர்களோடு இருக்கிற உறவு.
சக மனிதர்கள், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்மளோடு சேர்ந்து வசிக்கிறவங்க, இவர்களோடு இருக்கிற உறவு. இந்த 2 காரியத்தையும் தான் சிலுவை சொல்லுதுன்னு சொல்லப்படுகிறது. இது வேதத்தின் அடிப்படையிலான கருத்து. எப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அந்த 10 கட்டளையும் இயேசு கிறிஸ்துவின் காலத்தோடு 2 கட்டளையாக குறைக்கப்படுகிறது. அது என்ன? முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு அன்பு கூறணும். அதுதான் அந்த மெயின் செங்குத்து கோடு, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற உறவு. இன்னொரு கட்டளை, அது என்ன? உன்னை நேசிப்பதை போல பிறனையும் நேசிப்பாயாக. அதாவது கிடைமட்ட கோடு, மற்றவர்களோடு இருக்கிற ஐக்கியம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லிக் கொடுக்கிற காரியம், சிலுவையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த லெந்து காலத்துல நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெப வாழ்க்கையில குறைஞ்சிருக்கிறோமா? நம்முடைய பாவம் இருதயத்துல பலவிதமான அழுக்கோடு மாய்மாலமான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். உள்ளதை உள்ளபடி ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு நல்மனம் பொருந்துவோம். இன்னொரு காரியம், சக மனிதர்களோடு இருக்கிற உறவு. நம்மை குறித்து மாத்திரமே சிந்தித்து கொண்டிருக்கிறாமல் பிறரையும் நேசித்து மற்றவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்படி, மற்றவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும்படி நம்ம வாழும்போது நிச்சயமாகவே தெய்வீக அந்த அன்பு நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்படும். நாம் நமக்கு மாத்திரம் அல்ல, பிறருக்கும் நாம் ஆசீர்வாதமா இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாங்க, அவனவன் தனக்கானவைகளை மாத்திரம் அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. தேவனிடத்தில் அன்பு கூறணும், அதே நேரத்துல மற்றவர்களிடத்திலும் அன்பு செலுத்தணும். சுயங்கள் சாகடிக்கப்படும் போது மாத்திரமே அந்த சிலுவையின் அன்பை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாக்கோபு நிருபத்தின் தொடர் தியானத்திற்கு, இந்த லெந்து கால தியான வேளைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். யாக்கோபுடைய பாரம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் பூரணராய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து உங்களை பார்த்து ஆவியானவர் யாக்கோபு மூலம் எழுதி வைத்திருக்கிறார். பர்ஃபெக்டாக விரும்புகிறார். யோசிச்சு பார்த்தா என்கிட்ட குறைகள் இருக்கு. உங்களை நீங்க உண்மையாய் தேவனுடைய வெளிச்சத்தில் யோசித்து பார்த்தால் குறைகள் இருப்பதை பார்ப்பீர்கள். நல்லது, அதை புரிந்து கொண்டால் நல்லது. அது பூரணத்தை நோக்கி நான் இன்னும் அதை எப்படி சரி செய்ய வேண்டும், எப்படி நான் பூரணராய் பர்ஃபெக்டா மாறணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு நிருபத்தின் வழியாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஒவ்வொரு காலங்களிலும் முதிர்ச்சி அடைய வேண்டும், வளர வேண்டும். எபிரேயர் நிருபத்துல இந்த வளர்ச்சியை குறித்து ஒரு வசன பகுதி உண்டு. நிறைய ஆலோசனைகளை சொல்லும்போது எபிரேயர் 5வது அதிகாரம் 11வது வசனத்துல மெல்கிசெதேக் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானை முன்வைத்து சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று அந்த எபிரேயர் நிருபத்தை எழுதிய தேவ மனிதர் அங்கே முயற்சிக்கிறார். அப்படி சொல்லிட்டு, ஆனா அவருக்குள்ள ஒரு சந்தேகம். என்ன அது? இந்த 11வது வசனம் எபிரேயர் 5:11, இந்த மெல்கிசெதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுவது அரிதா இருக்கும். உங்களுக்கு அதை என்னால புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. 12வது வசனம், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களின் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. ரொம்ப வருத்தத்தோடு எழுதுகிறார். ஒரு பைபிள்ல உள்ள ஒரு நல்ல ஒரு போதகத்தை எடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஆனா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அடிப்படையை தான் உங்களுக்கு மறுபடியும் நான் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி இந்த தேவ மனிதர் வருத்தப்படுகிறார். ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறது என்ன? வேதத்தை முழுமையாய் புரிந்து கொள்ளுவர்களாய் இருக்க வேண்டும். ஐயோ, அது எனக்கு புரியல, மெல்கிசெதேக்கு அது என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லி நீங்களோ நானோ சொல்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதெல்லாம் ஒருவேளை ஆழமாய் வேதத்தை தியானிக்கிறவங்களுக்கு தான் புரியுமா, எல்லாருக்கும் புரியாதோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. யோவான் நிருபத்துல 6வது அதிகாரத்திலே அங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டது. அதை இயேசு கிறிஸ்து அங்கே எடுத்து மறுபடியும் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். They shall be taught by God. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆசீர்வாதம். நமக்கு போதிக்கிற போதகர்கள் உண்டு, வசனத்தை விளக்குகிற பைபிள் டீச்சர்ஸ் உண்டு, நம்முடைய பாஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. அதையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதோடு கூட ஒருவேளை அதை காட்டிலும் ஒரு பெரிய கிருபையாக ஒரு சாதாரண விசுவாசிக்கும் என்ன தேவனுடைய ஆசீர்வாதம்? புதிய ஏற்பாட்டுல தேவனால் அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். விரும்பி கேட்கிறவங்களுக்கு தேவனே போதிக்கிறார், தம்முடைய ஆவியானவர் மூலம் கற்றுத்தருகிறார் என்ற ஒரு காரியம் இருக்க, நீங்களோ நானோ எனக்கு இதெல்லாம் புரியலப்பா, எனக்கு புரிந்து கொள்றதுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு சாக்கு போக்கு சொல்ல இடமே கிடையாது. நல்லது.
நீங்களும் நானும் பூரணராக இந்த நாளிலே தொடர்ந்து யாக்கோபு நிருபத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 2வது அதிகாரம் நேற்று பார்த்த அதே பகுதியிலிருந்து இன்னும் வேறொரு அதுல உள்ள ஆவிக்குரிய சத்தியங்களை சிந்திக்க இருக்கிறோம். அதுல உள்ள முதல் 4 வசனங்களை பார்க்கிறோம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்திலே வரும்போது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத அண்டையிலே உட்கார் என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த யாக்கோபு நிருபத்தின் தொடர் தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, இதுல நாங்கள் பூரணராக ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே ஆலோசனைகளை நாங்கள் தொடர்ந்து கேட்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு எங்களுக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த பகுதியில யாக்கோபுடைய சிந்தனை என்ன? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பூரணராக இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு நம்மை நாமே சோதிக்கிறதுக்கு ஒரு கேள்வியை போல அந்த பகுதி இருக்கிறது. நம்ம ஒரு சர்ச்சுக்கு போறோம், பணக்காரங்களை பார்க்கிறோம், ஒரு பெரிய கார்ல இருந்து இறங்கி வர்றாங்க, ஒருத்தர் நடந்து வர்றாரு, சைக்கிள்ல வர்றாரு. இவங்களை நம்முடைய மனதிலே எப்படி ரேங்கிங் பண்றோம், இவங்களை எப்படி பார்க்கிறோம், யாரை ஒருவேளை ஒரு வெல்கமிங் கமிட்டியா நீங்க இருக்கிறீங்க, யாரை எப்படி வரவேற்பீங்க? ஒருவேளை ஐஸ்வர்யமான நல்ல சந்தோஷமா வரவேற்கலாம், ஐயா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் போட்டு உட்கார சொல்றதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அதே அன்பு, அதே பணிவு அந்த ஏழ்மையான இன்னொரு விசுவாச இடத்திலே காட்ட முடியுமா? அப்படி நீங்கள் காட்டினால் நீங்கள் தேறினவர்கள், பூரணர்கள். இதுதான் யாக்கோபு இங்கு சொல்லக்கூடிய காரியம். அன்றைக்குள்ள சபையிலே வர்ற ஒரு பிரச்சனை யாக்கோபு கவனித்து வருத்தத்தோடு எழுதுகிறார். ஒரு நல்ல மோதிரம் ட்ரெஸ் போட்டு வந்தவரை நீங்க ரொம்ப ஹானர் பண்றீங்க, அது இல்லாத நபரை கனவீனப்படுத்துறீங்க, இப்படி ஓரமா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்களே. அதை குறித்து சொல்லுவார். இது சாதாரண விஷயமா அவர் எழுதல. 9வது வசனத்துல சொல்லுகிறார், யாக்கோபு 2:9, இப்படிப்பட்ட பட்சபாதம் உள்ளவர்களா இருப்பீர்களானால் பாவம் செய்து என்று சொல்லுகிறார். இது ஒரு சின் என்று சொல்லி, ஒரு சீரியஸ் இஷ்யூ, ஒரு ரொம்ப ரிஸ்கான ஒரு பாவம் என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரையும் அவர்கள் கையில் இருக்கிற பணம் என்ன, அவருடைய சொத்து என்ன, அதை வைத்து ஒருவரையும் மதிப்பிடாமல் இருப்போம். அது உலகத்தின் ஆவி. இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாக ஒரே சரீரத்திலே அவயங்களா இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒண்ணு, அவயங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆனால் ஒரே சரீரம். பணம் ஒருத்தட்ட கூட இருக்கலாம், ஒருத்தட்ட கம்மியா இருக்கலாம். இதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே ஒன்றும் இல்லை என்கிற ஒரு காரியத்தை மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஒருவேளை நீங்களோ நானோ ஒரு ஏழ்மையான மனிதன் அப்படின்னு ஒருத்தர் தனியா நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம், கேலி பண்றோம், அவன் துப்பு இல்லாதவன், சம்பாதிக்க துப்பு இல்ல, அவன் என்ன இருக்கு அப்படின்னு ஒருவேளை ஒரு நபரை நீங்களோ நானோ நிந்தித்து ஒரு சம்பாஷணை நமக்குள் வந்து விட்டால், இல்ல ஏங்க என் மனசுக்குள்ள நான் நினைக்கிறேன், இவெல்லாம் என்னத்தை சம்பாதிச்சு, இவெல்லாம் ஒரு ஓட்ட சைக்கிளை வச்சிருக்கான் அப்படின்னு என் மனதிலே சிந்தித்தால், இந்த வசனம் எச்சரிக்கிறது, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். எவ்வளவு பயங்கரமான வசனம் பாருங்க. அந்த ஒரு மனிதனை மனசுல அற்பமா நினைக்கிறேன், அது தேவனை பரியாசம் பண்ணுகிறேன். யாராவது இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ணிடுவோமா? நம்ம அசிங்கமா அவரை பேசிடுவோமா? மட்டமா பேசிடுவோமா? ஐயோ, நினைக்க கூட பயமா இருக்கு. ஆனால் ஒரு ஏழையை நிந்தித்தால் அது அதற்கு ஈக்குவல், உண்டாக்குறவனை நிந்திக்கிறான் என்கிற வசனங்கள் நமக்குள் ஒரு நடுக்கத்தை கொண்டு வர வேண்டும். சங்கீதம் 119 எழுதிய தேவ மனிதன் சொல்லுவார், உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கம் என்னை பிடிக்குகிறது அப்படின்னு சொல்லுகிறார். பயப்படுற ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வாசிச்சுங்கிறார். இப்படிப்பட்ட வசனங்களை படிக்கும் போது நமக்குள் ஒரு ஆரோக்கியம் உள்ள ஒரு நடுக்கம், திகில் வர வேண்டும். ஐயோ, நான் யாரையும் இப்படி நினைச்சிடக்கூடாது, யாரை பத்தியாவது நான் இப்படி பேசிடக்கூடாது, முகமுகமாய் ஒரு நபரை பார்த்து அற்பமாய் பேசிவிடக்கூடாது, அது சிருஷ்டித்த தேவனை நிந்திப்பதா எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி கவனத்தோடு இருக்க இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பை உண்டாக்குகிறது. அப்ப நமக்கு இருக்க வேண்டிய சிந்தை என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்ல அழகா எழுதுவார். எப்படி ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் எப்படி பார்க்க வேண்டும்? மிக அழகான ஒரு வசனம் உண்டு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், பெருமைக்காக எதையுமே செய்யாதீங்க, மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும்
மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவ்வளவுதாங்க. ஜெபிச்சு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும், நான் எப்படி தெரியுமா எல்லாரையும் பார்க்கணும்? உங்களை என்னை விட பெரியவரா பார்க்கணும். மற்ற என்னை தவிர எல்லாரையும் என்னை விட பெரியவராய் பார்க்க கற்றுக்கொண்டால் ஆசீர்வாதங்க. இதுதாங்க ஆண்டவர் விரும்புகிற பூரணம். இது அவ்வளவு ஈஸியா வந்துடாது. நம்ம நிறைய பேரை நம்முடைய கல்ச்சர், நம்ம வளர்ந்த விதங்கள், பெற்றோர் நமக்கு சொல்லி கொடுத்த விதங்கள், அவன் அப்படி, அவன் அந்த அவங்க கூட எல்லாம் நீ பேசாத, அந்த ஊர்க்காரன் இப்படி, ஏதோ ஒன்றை சொல்லி நமக்குள் சில விஷயங்கள் இருக்கும். சிலரை நாம் அறியாமல் அற்பமாய் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் நம்மை அழைக்கிறது. யாரையும் அப்படி நீ பாத்துறாத, யாரையும் குறைவா நினைச்சிடாத, உன்னை விட எல்லாரையும் நீ மேன்மையாய் பார்க்க கற்றுக்கொள். அது முதல்ல எனக்கு பாதுகாப்பு, எனக்கு ஆசீர்வாதம், அது தேவனுக்கு பிரியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவி. இதுக்கு மேல தாழ்த்துவதற்கு இன்னொரு இடமே கிடையாதுங்க. அப்படி தன்னை தாழ்த்தி விடுகிறார். நான் யாரை எப்படி, அப்படியானால் ஒருவேளை என்னை அப்படி தாழ்த்தி விடுகிறேன், பாவிகளில் பிரதான பாவி என்று தாழ்த்தி என்னை தரை மட்டும் தாழ்த்தி விட்டால் யாரை எனக்கு கீழாக பார்க்க முடியும்? நான் தானே கீழே இருக்கிறேன். நீங்களும் நானும் மற்றவர்களோடு இருக்கிற உறவு, அவர்களை எப்படி பார்க்கிறோம், அவர்களை குறித்து எப்படி பேசுகிறோம், அவர்களை எப்படி மதிப்பீடு செய்கிறோம், இது தேவனுடைய பார்வையிலே மிக முக்கியமானது. அதில் தவறும் போது அது பயங்கர பாவமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை மறந்துவிடக் கூடாது. இதுதான் இந்த நம்ம வாசித்த யாக்கோபு 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களுடைய மிக முக்கியமான அதனுடைய மெயின் ஃபோக்கஸ். இன்னைக்கு அந்த பகுதியில் இருந்து இன்னொரு முக்கியமான காரியம் அங்க இருக்கிறதை நான் பார்க்கிறேன். யாக்கோபு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன். யாக்கோபு 2:2, ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் அப்படின்னு ஒருத்தரை பத்தி அங்க சொல்லுகிறார். இங்க பிரச்சனை என்ன? மோதிரம் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தவரை ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, அப்படி இல்லாத நபரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் பிரச்சனை. இந்த வசனமும் சரி, அடுத்து உள்ள வசனங்கள்லாம் தொடர்ந்து வாசித்தால் யாக்கோபு இங்கே என்ன சொல்லவில்லை என்கிற ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். என்ன சொல்லல அப்படின்னா, எப்படி பொன் மோதிரம் போட்டு கொண்டு வருகிற ஒரு விசுவாசியை நீங்கள் சபைக்குள் அனுமதிக்கிறீர்கள், நகை போட்ட ஒரு விசுவாசியை ஏன் நீங்க சர்ச்சுக்குள்ள விட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லல. இன்னைக்கு இதை குறித்து நான் கொஞ்ச நேரம் நான் பேச விரும்புகிறேன். சபைகளிலே ஒவ்வொரு காலங்களிலும் சில வித்தியாசமான உபதேசங்கள் வருவதுண்டு. ஒரு சில குறிப்பிட்ட சபைகள், தேவ மனிதர்கள், ஊழியர்களுக்கு அவர்களுக்கு சில பழக்கங்கள், உபதேசங்களை அவங்க கை கொள்ளுவாங்க. அதுல ஒருவேளை நமக்கு பரிச்சயமான ஒன்று, குறிப்பிட்ட சில சபைகள்ல நகைகள் அணியக்கூடாது என்கிற ஒரு உபதேசம் உண்டு. நகைகள் போடாத ஊழியர்கள் உண்டு, ஒருவேளை உங்களுக்கும் தெரிந்திருக்கலாம். நல்ல தேவ மனிதர்கள் உண்டு, தேவனை நேசிக்கிற சகோதரிகள் உண்டு, நகை போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு அர்ப்பணிப்பு, எளிமை என்கிற ஒரு காரணத்திற்காக ஒரு நகை அணியாமல் ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு, விசுவாசிகளா இருக்கிறவர்கள் உண்டு. இப்ப என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நகை அணிவது அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். வேதாகமம் சொல்லுவது என்ன, வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு சில சபைகளிலே நகை கட்டாயமாய் போடக்கூடாது, அது ரட்சிப்பின் ஒரு பகுதி, அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்குரிய மிக முக்கியமான ஒன்று என்று போதிக்கப்படுகிறது. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கொஞ்ச நேரம் உங்க மத்தியில நான் பேச விரும்புகிறேன். எங்கே இருந்து இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன்? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பொன் மோதிரம் அணிந்த ஒருவரை குறித்து, அவரை மதிக்கிறீங்க, அவருக்கு ரொம்ப நல்ல இடம் கொடுக்குறீங்க அப்படின்லாம் சொல்லி அந்த கண்டிக்கிறார். என்ன சொல்லவில்லை? நகை அணிந்த ஒருவரை சபைக்குள் எப்படி அனுமதித்தீர்கள் என்ற கேள்வியை கேட்கவில்லை. இதுல இருந்து நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, வேதத்தை நாம் முழுமையாய் வாசித்து புதிய ஏற்பாட்டுல நகையை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம்னு சொன்னா, வேதாகமத்திலே தெளிவாக நேரடியாக கிறிஸ்தவ உபதேசமாக நகை அணியக்கூடாது என்கிற நேரடியான உபதேச வசனங்கள் இல்லை, நகை அணிய வேண்டும் என்கிற நேரடி உபதேச வசனமும் இல்லை. நல்லா கவனிச்சுட்டே வர்றீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ உபதேசமாய் சொல்லப்பட்ட நேரடி வசனங்கள் கிடையாது. கட்டாயம் அணிய வேண்டும் என்கிற நேரடி உபதேசமும் கிடையாது. சரி, இதை குறித்து வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சில வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். எந்த ஒரு உபதேசமும் ஒரு கேள்விக்குறியாய் ஒண்ணு இருக்கு. இப்படி இருக்கே, அப்ப என்ன, அவர் இப்படி சொல்றாரு, இவர் இப்படி என்ன சொல்றாரு, அப்ப எது சரி, இந்த சர்ச்சில் இப்படி சொல்றாங்க, இந்த சர்ச்சில் எப்படி சொல்றாங்க. எப்படி ஒரு காரியத்திற்கு சரியான பதிலை கண்டுபிடிப்பது? ஒரு அடிப்படை என்ன தெரியுமாங்க? நகை அணிவதா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா நம்ம எப்படி அதுக்குரிய பதில் சொல்ல படிக்கணும், நான் எப்படி அதுக்குரிய பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நகையை குறித்து இந்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி ஆகமத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா, யாத்ராகமத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா,
லேவியராகமத்துல சொல்லப்பட்டிருக்க. அப்படியே வரிசையா ஒவ்வொரு புத்தகங்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நகையை குறித்து எங்கேயாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தா எல்லா ரெஃபரன்ஸையும் எடுக்கணும். மறுபடியும் சொல்லுகிறேன், யாத்ராகமத்துல ஒரு வசனம் இருக்கு, அதை மட்டும் நான் எடுத்துட்டு விட்டுறக்கூடாது. அங்கே ஒருவேளை திமோத்தியில ஒரு வசனம் இருக்கு, அதை மட்டும் நான் எடுக்கக்கூடாது. இன்னும் நகையை குறித்து எங்கெல்லாம் இருக்கிறது அது எல்லாத்தையும் எடுக்கணும். அதுல கவனிச்சிங்கன்னு சொன்னா பைபிள்ல நான் இன்னைக்கு உங்களுக்கு சில ரெஃபரன்ஸ் காட்ட போறேன். சில இடங்களிலே நகை அணியக்கூடாது என்று சொல்லி நேரடியா இருப்பதை போல வசனங்கள் கட்டாயமா இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுவார். சில இடங்கள்ல நகையை அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இப்ப இப்படி சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் எடுத்து ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம தியானிக்கும் போது முழு வேதாகமத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டது என்ன என்கிற எல்லாவற்றையும் சேர்த்து தியானிக்கும் போது அங்கே ஒரு தெளிவுக்கு வரலாம். இன்னைக்கு அது ஒரு சின்ன ஒரு பயிற்சியாக அதை நம்ம எடுத்து அந்த வசனங்களை பார்ப்போம். இது இந்த நகையை குறித்து மட்டும் அல்ல, மற்ற இதை போன்ற வேற ஏதாவது உபதேசங்களிலே ஒரு கேள்வி வருகிறதா, அதற்கு எப்படி வேதாகமத்தில் இருந்து விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கும் இந்த ஒரு பிராக்டிஸ், அது இந்த பயிற்சி அதுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன். சரி, நகை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சபைகளிலே வசனங்களை முன்வைத்துதான் அதை சொல்லுவாங்க. யாருமே எனக்கு என்ன தோணுது, நான் இப்படி ஃபீல் பண்றேன், நகைலாம் நீங்க கலட்டிருங்க அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்லை. நிச்சயமாய் சபை என்று வரும்போது ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஒரு போதகர் இருக்கிறார், வசனத்தை வைத்துதான் சில காரியங்களை சொல்லுவார்கள். சரி, நகை அணியக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சபையிலே என்ன போதனைகள் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சில உதாரணங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அங்க 4வது வசனத்துல எழுதியிருக்கு, அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்திலே கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். இந்த இடத்துல எழுதியிருக்கு, தங்கள் காதணி கம்மல் எல்லாம் கலட்டி யாக்கோபிட்ட கொடுத்தாங்க, அவர் அதை புதைத்து விட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. இங்கே பார்ப்பதற்கு ஒருவேளை நகையை அணியக்கூடாது என்கிற ஒரு உபதேசம் இங்கே இருக்கிறதோ அப்படின்னு கேள்வி கேட்டா இங்கே அது சொல்லப்படலை. அந்த 35 முதல் 4 வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லியிருக்கு, ஆண்டவர் யாக்கோபுக்கு அழைக்கிறார், இங்க வா, நீ அங்கே வந்து ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யாக்கோபு அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் தெரியும், தேவனோடு அங்கே பலிபீடத்திலே அவரோடு உறவாட வேண்டும் என்று சொன்னால் தனக்குள் இருக்கிற பாவங்கள் விக்கிரகங்கள் எல்லாம் விலக்கப்படணும், தன் குடும்பத்தில் ஏதாவது குறை இருக்கிறத சரி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு தன் குடும்பத்தாரை பார்த்து அந்த ஆதியாகமம் 35:2 சொல்றார், குடும்பத்தார் எல்லாரையும் பார்த்து உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு அப்படின்னு சொல்லி அங்கே தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நமக்கு தெரியும் இந்த குடும்பத்தார் அவங்களுக்குள்ள சில அந்த கலாச்சாரங்களின்படி சில விக்கிரகங்கள் பழக்கங்கள்லாம் சில இருக்கதான் செய்திருக்க நம்ம வாசிக்கலாம். அங்கே ராகேலா இருக்கட்டும், லேயா, அவங்க பார்க்கிறவங்களுடைய தகப்பனார் வீட்டுல இருக்கிற ஒரு விக்கிரகத்தை எடுத்து கொண்டு வந்தார்கள், இப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்ப இதெல்லாம் யாக்கோபுக்கு தெரியுது, அதை சொல்றாரு, அதெல்லாம் விலக்கிருங்க, நம்ம தேவனை தொழுது கொள்ள போகிறோம் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்ப ஃபேமிலியில உள்ள எல்லாரும் அவருடைய சொல்லை கேட்டு 4வது வசனம் ஆதியாகமம் 35:4 தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும், ஏதோ இருந்திருக்கு அந்த காலத்தின் பழக்கத்தின்படி, அந்த ஊர் பழக்கங்களின்படி ஏதோ சின்ன சின்ன பொருட்கள் ஏதோ அந்நிய தெய்வங்களாய் அவர் கையில் இருந்திருக்கு, அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து காதணி என்கிற ஒரு கம்மல் என்கிற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. எல்லா நகைகளை குறித்து சொல்லவில்லை. அப்ப இந்த பகுதி என்ன சொல்லுகிறது, அதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஒருவேளை அந்த காதணிகளிலே அந்த கம்மல்ல இயர்ரிங்ஸ்ல ஒருவேளை அந்த தேசத்தின் பழக்கங்கள் அந்நிய தெய்வங்களின் சொரூபங்கள் இருந்திருக்கலாம், அதனாலதான் அங்க விளக்குறாங்களே தவிர நகை கலட்ட வேண்டும் என்று யாக்கோபு தன் குடும்பத்தாருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. இங்க ஸ்பெசிபிக்கா கம்மல் என்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கு. இவங்க வேற என்னெல்லாம் நகை போட்டாங்க அப்படின்லாம் யோசிச்சோன்னு சொன்னா நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை ரெபேக்காள் போட்ட ஜுவல்ஸ் லிஸ்ட் எல்லாம் இருக்கு, நம்ம அடுத்து நான் காண்பிக்கிறேன். சரி, அப்ப நகை வேண்டாம் என்று சொல்லி இந்த பகுதியை சொன்னால் அது நான் சொல்லுகிறேன், இதனுடைய இந்த வேத பகுதியினுடைய மையம் அது கிடையாது. இன்னொரு ஒரு அதிகாரம் நகை கலட்ட வேண்டும் என்று நேரடியாய் சொல்வதை போல இருக்கக்கூடிய ஒரு பகுதி யாத்ராகமம் 33வது அதிகாரம் 6வது வசனம், ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நகைகளெல்லாம் கலட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு வசனம் எழுதியிருக்கு. எதற்காக இங்கே இந்த காரியம் சொல்லப்படுகிறது, வேத வாசித்த உங்க எல்லாருக்குமே தெரியும். அதற்கு முந்தின அதிகாரத்துல யாத்ராகமம் 32 மோசே காணோம், மலை மேல போயிட்டாரு, எங்க போனாருன்னு தெரியல, நம்மளை யார் கூப்பிட்டு போவா, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஜனங்களுக்குள்ள ஒரு பதற்றங்கள் உண்டாகிறது.
மதீனமாக ஆரோன் என்ன செய்கிறார், அந்த 32:3-4 பாருங்க, ஆரோன் கேட்பார், உங்கள் மனைவி குமாரிடத்துல இருக்கிற காதுகளில் இருக்கிற கம்மல் எல்லாம் கொண்டு வாங்கன்னு 2வது வசனத்துல சொல்றாரு. ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்து 3வது வசனத்துல ஆரோன்கிட்ட கொடுக்குறாங்க. ஆரோன் என்ன செய்தாராம், அதையெல்லாம் வாங்கி சிற்பக்கருவினாலே கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, இதோ உங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள். அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு அஜிடேஷன், ஒரு அப்படி குழப்பங்கள் மாதிரி இருக்கு. ஒரு ஒரு மதீனமாய் ஆரோன் என்ன செய்கிறார், அவங்ககிட்ட இருக்கிற சில நகைகளை வாங்கி அதை உருக்கி ஒரு பொன் கன்றுக்குட்டியாய் செய்து, இந்த இருக்குப்பா, ஏன்பா இப்படி கூச்சல் போடுறீங்க, இந்த இருக்குப்பா அவங்க தெய்வம் அப்படின்னு அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு மதீனமாய் ஒரு காரியத்தை செய்து விட்டார். இது பெரிய பாவமாய் மாறுகிறது. தேவன் துக்கப்படுகிறார், மோசே துக்கப்படுகிறார். அதனுடைய விளைவுதான் அடுத்த அதிகாரத்துல அவர்கள் நகையை கலட்டினார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. சரி, அப்ப இது போன்ற வசன பகுதிகள், நகைகளை கலட்டினார்கள் அல்லது ஆண்டவரே அதை வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நகைக்கு விரோதமாய் பேசுவதை போல அங்கே வசனங்கள் உண்டு. ஏசாயா 3:18, அந்நாளிலே ஆண்டவர் அவருடைய ஆபரணங்களாகிய அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கு. சிலம்புகள், சுட்டிகள், பிறை சிந்தாக்கள், ஆரங்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு இதெல்லாம் என்ன செய்வாராம், 23வது வசனம், சல்லாக்கள், குல்லாக்கள், துப்பட்டாக்களையும் உரித்து போடுவார். இப்படி இருக்கிற ஒரு பெரிய அங்க லிஸ்ட் இருக்கு. இவ்வளவு நகைகள் அன்னைக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறத கூட நிறைய அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அணிந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் உரித்து போடுவேன்னு சொல்றாரு. மறுபடியும் கேள்வி என்ன, இது நகை போட்டது பிரச்சனையா இல்ல? அங்க உள்ள பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 16வது வசனத்துல இருக்கு. ஏசாயா 3:16, பின்னும் கர்த்தர் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து, அப்படி போட்டிருக்கு, அப்படி ஜுவல்ஸ் எல்லாம் அப்படி தெரிகிற மாதிரி அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து, நான் போட்டிருக்கிற கம்மலை பாரு, என் புது செயினை பாத்தியா அப்படின்னு சொல்லி நகை கடைக்கு போய் நகைகளை அள்ளி போட்டு கொண்டு பெருமையாய் திரிகிறார்கள். கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மருட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து, தங்கள் கால்களின் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். இவங்க அப்பப்ப வெளியே போய் திரியிறாங்க. எதுக்காக? என்னுடைய லேட்டஸ்ட் ஜுவல்ஸை பாத்தியா, நான் எப்படிப்பட்ட புது நெக்லஸ் வச்சிருக்கிறேன் பாத்தியா, டைமண்ட் இருக்கு பாத்தியான்னு சொல்லி பெருமைக்காக அகந்தையாய் இருக்கிறாயே, இதையெல்லாம் நான் உரித்து போடுவேன் என்று இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, ஒரு 3 வசன பகுதிகளை பார்த்திருக்கிறோம். தேவனுக்கு நகைகளை உரித்து போடுவேன்னு சொல்றாரு, ஒரு இடத்துல நகைகளை கலட்டி போட்டாங்கன்னு இருக்கு, ஒரு இடத்துல காதணிகளை கலட்டி வைத்தாங்கன்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கங்க. இதே வேதாகமத்துல நகையை குறித்து பாசிட்டிவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வசன பகுதிகள் உண்டு. உதாரணத்திற்கு ஆதியாகமம் 24வது அதிகாரம், அங்கே ஈசாக்குக்கு பெண் பார்க்க போறாங்க. ரெபேக்காள் அங்க வர்றாங்க. அங்க எலியேசர் கேட்கிறார், ரெபேக்காள் நீ யாருடைய மகள் அப்படின்னு சொல்லி 47வது வசனத்துல கேட்கிறார். அதற்கால் நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றால், அப்பொழுது அவளுக்கு காதணிகளையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு அப்படின்னு சொல்லி எலியேசர் தன்னுடைய எஜமான் வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நகைகளை அணிவிக்கிற ஒரு பகுதி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இதுல கவனிங்க, இங்க நம்ம பார்ப்பது என்ன, அன்றைக்கு இருந்த கலாச்சாரம். இது அன்னைக்கு இருக்கிற ஒரு முறைமைகள் படி அந்த பெண் கேட்க போகிற இடத்துல அந்த ஒரு கலாச்சாரத்தின்படி நகைகளை போடுகிறார். இதுல ஒரு சிக்கலான விஷயம் இருக்கு. என்ன சிக்கல் தெரியுமா? நம்ம கலாச்சாரத்துல யார் யாருக்கு நகை போடுவா? பெண் வீட்டார் தங்களுடைய மகளுக்கு நகையை போட்டு அனுப்ப வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். ஐயோ, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா, இன்னொரு பிள்ளை அப்படின்னு கவலைப்படும்படி நம்முடைய கலாச்சாரத்தின் ஒரு 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 சோகமான ஒரு பகுதி. அப்படிப்பட்ட காலங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை திருச்சபை பைபிள் படிதான் நம்ம இருக்கணும், பைபிள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ரொம்ப பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன தெரியுமா ஆகும்? மாப்பிள்ளை வீடு தான் நகை போடணும்னு வேதாகம் உபதேசம் சொல்லி இந்த வசனத்தை வச்சு போதிச்சிடலாம். நீங்க ஒருவேளை உங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரரா நீங்க, உங்க பையனா, இந்த வசனம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு யோசிங்க. அவங்க வாட்டுக்கு வந்துட போறாங்க. நீங்க தாங்க மாப்பிள்ளை தாங்க பைபிள் படி நகை போடணும்னு வந்துட போறாங்க. இப்படிப்பட்ட புரட்சிகள் எல்லாம் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபிக்கிறத தவிர நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லி யாரும் கேட்ட போறது இல்லை. சரி, இங்க என்ன பார்க்கிறோம்? நகை அணிவது ஒரு சராசரி ஒரு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியா இருக்கிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனம் காண்பிக்கிறேன். அந்த இடத்துல நகைய உன் பிள்ளைக்கு போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்ற ஒரு வசனத்தை காண்பிக்க போறேன். எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. யாத்ராகமம் 3வது அதிகாரம், அங்கே எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரப்போறாங்க. இவ்வளவு நாள் அடிமையா வேலை பார்த்திருக்கிறாங்க. கூலி கொடுக்காம எகிப்தியர்கள் ஏமாத்தி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10 வாதைகளுக்கு பின்னாடி
நீ அவன் பக்கத்து வீட்டுல நகையெல்லாம் கேள அவன் கொடுத்துருவான். அது எகிப்தியர் நீங்களை கொள்ளையிடுவீர்கள், உங்களுக்குள்ள கூலி, உங்களை ஏமாத்துறாங்கல்ல, அந்த உங்களை பயந்து ஐயோ நீங்க போனா போதும் இந்த தேசத்தை விட்டுன்னு சொல்லி அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துருவான், நீ தைரியமா கேளுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 21 சொல்றாரு, நீங்கள் வெறுமையாய் போவதில்லைன்னு சொல்லிட்டு கடைசி 22 ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாள் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குற இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். வாங்கிக்கோ, அவங்க கொடுத்துருவாங்க. பயந்து ஐயோ நீ வெளியே போனா போதும் இந்த வாதைகள் தாங்க முடியலன்னு அனுப்புவாங்க. அதுல அடுத்த ஆண்டவர் சொல்ற பாருங்க, அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். பக்கத்து வீடு அவன் ஒரு செயின் கொடுத்தா உன் மகளுக்கு போட்டு விடு, ஒரு மோதிரம் இருக்கா அதை உன் மகனுக்கு போட்டு விடு. அங்க சொல்ற வார்த்தை, அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து விடுங்கள். இதெல்லாம் அங்க பைபிள்ல இருக்குங்க. ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. நேரடியாய் ஆண்டவர் சொல்றார், உனக்கு அவங்க எகிப்தியர்கள் கொடுப்பாங்கப்பா, அதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு போட்டு விடு என்று சொல்லுகிறார். நேரடியாக ஆண்டவர் நகைகளை அணிந்து கொள் என்று சொல்லக்கூடிய மிக தெளிவான மோசேயின் பிரமாணங்களிலே உள்ள ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம், நகை போடலாமா போடக்கூடாதா, வேதாகம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதுல நம்ம என்ன பார்க்கிறோம். பைபிள்ல நகையை குறித்து எங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கு, போடக்கூடாது கலட்டினாங்கன்னு சில பகுதிகள் சொல்லியிருக்கு, அதையும் நம்ம பார்த்தோம். போட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன சில பகுதிகளை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரம், கெட்ட குமாரன் மனம் திரும்பி அங்கே வீட்டுக்கு வருகிறார். நமக்கு எல்லாம் தெரியும் அப்பா செய்தது என்ன அப்படின்னு தெரியும். லூக்கா 15:22 உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாங்க, இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஐயோ நகைலாம் போடக்கூடாது அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த ஊமையில இதெல்லாம் சேர்த்திருக்க மாட்டார். என்னை பின்பற்றுவர்கள் எனக்கு மோதிரம் போட்டா பிடிக்காது. ஆண்டவர் அதெல்லாம் தெரியும். அன்னைக்கு உள்ள ஒரு கலாச்சாரம், மோதிரம் என்பது தரித்திரனா வந்திருக்கிறான், அவன் அந்த வீட்டுக்குரிய ஒரு ஒரு முறை. அவனுக்கு மோதிரம் எங்கப்பா, இல்லையா போட்டு விடுப்பா. இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். நகை ஒரு பாவமாக இருக்கும் என்று சொன்னால் இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார் இல்ல. ஓகே, இது போன்ற வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. இதனுடைய அப்ப ஒரு பக்கம் நகைகளை போடக்கூடாது கலட்டினார்கள் என்று இருக்கிறது, இன்னொரு பக்கம் போட்டு கொள்ளலாம் என்று இருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து இப்ப கொஞ்ச நேரம் யோசிக்கணும். அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். மறுபடியும் இப்படி நம்ம வசனத்தை கையாளுகிற முறைகள் மற்ற இப்படிப்பட்ட காரியங்களையும் நாம் சரியாய் நிதானித்துக் கொள்வதற்கு நமக்கு உதவும். இப்ப கேள்வி, நகை போடலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா மறுபடியும் சொல்லுகிறேன், நேரடியாக புதிய ஏற்பாட்டுல நகையை கழட்டி விடுங்கள் என்கிற நேரடி வசனம் இல்லை, நகையை போடுங்கள் என்கிற வசனமும் இல்லை. நிருபங்கள்ல பார்த்தா இந்த நகை அலங்கரிப்பு, தலைமுடியை அலங்கரிக்கிறது, இதை குறித்துலாம் அப்போஸ்தலர்கள் அங்கங்க சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு 1 பேதுரு 3வது அதிகாரம் வசனங்கள் 3-4 எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ப்ரையாரிட்டி, உங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியத்துவமா இருக்க வேண்டும் என்று பெண்களுக்கு சொல்லும் போது மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கிடவுது. தேவன் பார்க்கிற உள்ளான இருதயம், அதைதான்ப்பா நீ அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளான குணத்தை முன்வைக்கிறார். இங்கே ஒருவேளை பொன்னாபரங்களை இதெல்லாம் நம்ம கூடாது அப்படின்னு சொல்லி இதுல நேரடியா இங்க கிடையாது. ஏன், இப்பதான் நம்ம யாக்கோபுல பார்த்தோம், மோதிரம் அணிந்த ஒரு நபரை வருகிறார், அதை குறித்து யாக்கோபுக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒரு மரியாதை, இல்லாதவருக்கு ஒரு மரியாதை, ஏன், அதுதான் அங்க பாயிண்ட். தவிர இதுல ஒருவேளை இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3:3 முதல்ல எழுதியிருக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங்கை பத்தி எழுதியிருக்கு, மயிரை பின்னி முடிய பின்னி அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ ஒருவேளை நகை போடக்கூடாது என்று சொன்னால் தலையே கெட்டக்கூடாது அப்படின்னா சொல்லுவோம், இல்ல அப்படிலாம் இல்லை. இங்க உள்ள கருத்து புறம்பான அலங்காரத்தை குறித்து யோசிக்காமல் உள்ளான அலங்காரத்தை குறித்து யோசியுங்கள். இதுதான் இங்க முக்கியத்துவப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு அவருடைய சபைகளுக்கு என்ன போதிக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லும் போது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல அங்கே சொல்லுகிறார், ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலாலாவது பொன்னிலாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரம் நாணம் அப்படின்லாம் சொல்றாரு. அடிப்படை இங்கே என்ன வருகிறது அப்படின்னு சொன்னா, நகை அணியதா கூடாதா அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். திருமணத்துக்கு போது அல்லது என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படின்லாம் நம்ம கலாச்சாரங்கள்ல ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பழக்கங்கள் உண்டு. மேரேஜுக்கு என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கு. இதை ஒரு திருமணமானவர் அணிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. திருமணமா இருக்கு, இந்த திருமணத்திற்கு நான் போட்டது.
கையில போட்டிருக்கிறேன், இதுல பிரச்சனையே இல்லை. இன்னொன்னு, நம்ம இருக்கிறது இந்திய கலாச்சாரம், தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல பெண்கள் ஒரு நகை அணிவது, கழுத்துல ஒரு செயின், காதுல ஒரு கம்மல், கையில ஒரு வளையல் அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த கலாச்சாரத்தில் வசனத்துக்கு விரோதமானது இருந்தா நம்ம நிப்பாட்டிடணும். இல்லாத பட்சத்துல அது ஒரு கலாச்சாரத்தின் பகுதி. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கிறிஸ்தவ பெண்கள் எந்த வகையான உடை அணிய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பைபிள்ல இருந்து ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. பெண்கள் என்ன உடை அணிய வேண்டும்? ஜீன்ஸ் டிஷர்ட் போடணுமா? சுடிதார் அணிய வேண்டுமா? அல்லது சாரி சேலை கட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பைபிள்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். இதற்கு உங்களுக்கு பதிலே கிடையாது. கலாச்சாரம், இங்க இருக்கிற கலாச்சாரம் சாரி, அது இந்த தமிழ்நாட்டுக்கு இந்திய கலாச்சாரம். அப்ப கிறிஸ்தவ பெண்களும் சேலை அணியலாம். சுடிதார் போடக்கூடிய கலாச்சாரம், சுடிதார் அணிந்து கொள்ளலாம். இது வசனத்துக்கு விரோதமாய் எந்த பாவமும் கிடையாது. வசனத்திலே இதை அணிய வேண்டும் என்று சொல்லவில்லை, இது அணியக்கூடாது என்றும் சொல்லவில்லை. வசனத்துக்கு விரோதமாய் இல்லாத ஒன்று, கலாச்சாரத்தில் உள்ள ஒரு கண்ணியமான ஒன்று, அதை அந்த ஒரு அலங்கரிப்பு, அந்த ஒரு வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் பெண்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதில் அவ்வளவுதான், காரியம் முடிந்தது. நகையும் அப்படிதான், கலாச்சாரத்தின்படி சில நகைகள் போடுவது, அதை குறித்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்கே அது பிரச்சனையாக மாறும்? நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் எப்படி எனக்கு பிரச்சனையாய் மாறலாம்? ஒரு நகை எப்படி பிரச்சனையாய் மாறலாம்? இன்னொரு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். வாட்ச் அணியலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பைபிள்ல இருந்து எப்படிங்க பதில் கிடைக்கும்? பதில் இல்லை. வாட்சே அன்னைக்கு இல்லை. சரி, என் கையில இப்போ ஒரு வாட்ச் இருக்கு. இதை குறித்து மணி பார்க்கிறேன். ஒருவேளை என் கையில எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு நல்ல வாட்ச், நான் கட்டியிருக்கிறேன். ஓகே, இந்த வாட்ச் தன்னில் தானே அது நல்லதோ கெட்டதோ கிடையாது. ஆனா என் கையில உள்ளது ஒருவேளை ரொம்ப விலை உயர்ந்த ஒரு வாட்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோமே. ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் இருக்கு, திடீர்னு நான் வாங்கிட்டேன், யாரோ எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நான் சாதாரணமா இப்படி கையை வச்சு செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு காஸ்ட்லி வாட்ச் என் கையில வந்த உடனே கையை இப்படி ஆட்டி ஆட்டி பேசுறேன், அல்லேலூயாங்கிறேன். என்னுடைய நோக்கம் என்ன? நான் ஒரு புது வாட்ச் கட்டியிருக்கேன், அதை பாருங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு என் கையை தூக்கிட்டா எனக்கு கொடுக்கப்பட்ட வாட்சில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை 4 பேருக்கு நான் காண்பிக்கணும், எப்படிப்பட்ட வாட்ச் வச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்னு நான் காண்பிக்கணும்னு என் கையை காமிச்சிட்டேன்னா that watch will become a sin to me. அந்த கை கடிகாரம் எனக்கு பாவமாய் மாறிவிடும். இதுதாங்க நகைக்கும். நகையினுடைய கலாச்சாரம். என்னுடைய பெற்றோர் எனக்கு இந்த செயின் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு வாலிப பிள்ளை போடுறான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்களுடைய குடும்பம் யார் தெரியுமா? நான் போட்டிருக்கிற நெக்லஸ் எப்படின்னு தெரியுமா? இதை ஊர் பார்க்கணுங்கிற எண்ணத்தோட அதே செயின் போடும்போது அது பாவமாய் மாறிவிடும். எப்படி பாவமா மாறும்? 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அது ஜீவனத்தின் பெருமைன்னு அந்த பட்டியல் ஒண்ணு இருக்கு பாருங்களேன். மறுபடியும் இந்த வாட்ச் வச்சு சொல்றேன். இந்த வாட்ச் இது எனக்கு பிரச்சனை இல்லை, விலை கம்மியோ கூடையோ என் கையில எனக்கு பிடிக்குது, நான் கட்டியிருக்கிறேன், இதுல மணி பார்க்கிறேன், என்னுடைய பழக்கம் இந்த வாட்ச் கட்டுவது எனக்கு பிடிக்கும், முடிஞ்சு, எந்த ஒரு பிரச்சனையும் அல்ல. நான் கட்டிய வாட்ச் அவங்க பாக்குறாங்களா, என் வாட்ச் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா அப்படின்னு என்னைக்கு என்னுடைய இருதயம் இந்த வாட்சை நோக்கி வைத்து அது ஒரு பெருமையா எனக்குள் மாறுகிறதோ அது பிதாவுக்கு விரோதமான உலகத்தில் உண்டான ஜீவனத்தின் பெருமை என்கிற ஒரு பாவத்தின் கீழ் வருகிறது. இதுதாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒருவேளை நகையே போடல ஒரு நபர் இருக்கிறாங்க, அதுல ஒரு பெருமை வந்துருச்சுன்னா அதுவே ஜீவனத்தின் பெருமை தாங்க. நான்லாம் நகையே போட மாட்டேன், நான் எங்க சர்ச்சில எல்லாம் போட மாட்டோம். அதுல ஒரு நபருக்கு பெருமை வந்தால் நான் சொல்றேன் அது ஒரு ஜீவனத்தின் பெருமை. போட்டா பெருமை வரலாம், போராட்டி பெருமை வரலாம். ஒரு தேவ மனிதர் சொன்ன வார்த்தை எனக்கு மறக்காது. தாழ்மையில் பெருமைன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்னது தாழ்மைன்னா? தாழ்மையில கூட பெருமை வரும். ஆமா, நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன் அப்படின்னு, ரொம்ப ஹம்பிளா இருப்பேன், ரொம்ப அப்படியே எல்லார்ட்டையும் பணிவா இருப்பேன், அதுல எனக்கு ஒரு பெருமை. தாழ்மையில் கூட பெருமை வந்துடலாம். நான் யோசிச்சு பார்த்தேன், எங்கிட்ட இருந்தெல்லாம் என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு யோசித்த நாட்கள் உண்டு. சரி, நம்ம என்ன கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? யாக்கோபு நிருபத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே சபையிலே பொன் மோதிரம் அணிந்த ஒருவர் வருகிறார். மோதிரம் போட்டவரை உள்ள விட்டியேப்பா அப்படின்னு சொல்லி யாக்கோபு கேட்கல. ஏன் போட்டவருக்கு ஒரு இடம் கொடுக்கிறாய், போடாதவரை ஏன் கனவீனப்படுத்துகிறாய் என்று துக்கப்படுகிறார். நம்ம அதுல இருந்து என்ன யோசிக்கிறோம்? இந்த நாட்களிலே சில சபைகளிலே நகைகள் போடக்கூடாது என்கிற ஒரு உபதேசம் என்று இருக்கிறதே, அதை குறித்து என்ன? வசனத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஒப்பீனியன். எங்களுடைய ஊழியத்துல நாங்க என்ன சொல்லுவோம்னா அப்படிலாம் இல்லை. வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன?
நகை அணிவதை குறித்தோ அதை கலட்ட வேண்டும் என்றோ நேரடி உபதேசம் இல்லை. நகை அணியலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு சபையிலே ஒரு அருமையான ஒரு சகோதரி, ஒரு மூத்த சகோதரி அறிவேன். ஒரு அக்கா எனக்கு தெரியும், ரொம்ப வருஷத்துக்கு நல்ல ஒரு ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்கள். அவங்க சர்ச்சில் நகைகள் போடலாம், அவங்க மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய அனுபவத்தை ஒரு கூட்டத்தில் அவங்க சொல்லும் போது அவங்க சொன்ன சாட்சி, எல்லாரையும் போல நகை அணிந்திருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி என்ன அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா எல்லாரும் என்ன செயின் போட்டிருப்பாங்க நான் பார்ப்பேன். அதுதான் என்னுடைய ஒரே நோக்கமா இருக்கும். இந்த செயின் புதுசா இருக்கு, நம்ம இன்னும் வாங்கல, அது இருக்கு வாங்குமா, அதேதான் யோசித்துக் கொண்டிருப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் தெளிவாய் என் இடத்துல பேசினார், உன்னுடைய நகைகளை கலட்டு. அந்த அக்கா சொன்னாங்க, நான் அன்னையில இருந்து நகையை கலட்டிட்டேன். நகையெல்லாம் கலட்டிட்டாங்க. போற சர்ச் எது? நகை போடுகிற சர்ச். அந்த அக்கா யாரையும் பார்த்து இது ஆண்டவர் என்னிடத்துல நேரடியாய் சொன்ன ஒன்று, நீங்களும் நகை கலட்டுங்கள் என்று யார்ட்டையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ், காட்ஸ் கைடன்ஸ். ஒரு நபருக்கு ஒரு காரியம் தவறாய் இருக்கும்போது தேவன் வழி நடத்துகிறார். இது அந்த நபருக்கு பொருந்தும். இது வசனத்திலே பொதுவாய் சொல்லப்பட்ட ஒரு நேரடிய உபதேசமா இல்லாத பட்சத்திலே என்னுடைய அனுபவத்தை நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. மறுபடியும் வாட்சுக்கு வருவோம். என்கிட்ட இருக்கிற வாட்சை வச்சு எனக்கு ஒரு பெருமை வருது, ஒருவேளை ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, சந்தோஷமா வாட்சை கலட்டு. ஐயோ அப்படியா, நம்ம வாட்சில பெருமை வந்துருச்சு, ஆண்டவர் கலட்ட சொல்லிட்டார், நான் கலட்டிட்டேன். இப்படி டிவியில உங்ககிட்ட நான் என்ன சொல்லக்கூடாது, நேற்று என்னிடத்துல ஆண்டவர் பேசினார். உண்மைதான் என்கிட்ட பேசினது. என்ன சொன்னார்? வாட்சை நீ கலட்டி விடு என்று சொன்னார். அதுவும் உண்மைதான், அது எனக்குரியது. எனக்கு இந்த வாட்சுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, என்னிடத்துல ஆண்டவர் பேசினார், நான் கலட்டி விட்டேன். இதை யூனிவர்சல் டாக்டரினாக எல்லாருக்கும் உகந்த சபைக்குரிய உபதேசமாய் நான் போதிக்க எனக்கு அனுமதி கிடையாது. அது மதீனம். ஆண்டவர் தான் பேசினார், அவருடைய குரல் தான் நான் கேட்டது, வாட்சை கலட்டு. அப்ப நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் வாட்சை கலட்டுங்கன்னு சொன்னா எப்படிங்க இருக்கும்? இங்கேதான் சபைகள் தவறி விடுகிறது. தனிப்பட்டவர்களுக்குரிய தேவனுடைய நடத்துதல் வசனத்தில் உள்ள சில பகுதிகளில் எதற்காக சொல்லப்பட்டு என்று புரியாத போது குழப்பமான உபதேசங்களும் தேவையில்லா நியாயப்பிரமாண வாதமும் அங்கே வந்து விடுகிறது. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட இந்த நகை அணியலாமா கூடாதா என்கிற காரியத்திலே மனசாட்சி, என்னுடைய உள்ளான இருதயம் எப்படி இருக்கிறது, தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது, நான் போடுற வாட்சோ, நான் வச்சிருக்கிற ஒரு பொருளோ, நான் கட்டின வீடோ, எதற்காக அதை வைத்திருக்கிறேன், என்னுடைய தேவைக்கு எனக்கு பிரியமானது என்று வைத்திருக்கிறேனா, அல்லது ஊர் பார்க்க ஊர் பெருமைக்காக 4 பேர் என்ன திரும்பி பார்க்கணும், என்னை பத்தி பேசணும், நான் எவ்வளவு பெரிய ஆள் பாத்தியா என்று சொல்லி ஜீவனத்தின் பெருமைக்காக ஏதோ ஒன்றை நான் அணிகிறேனா, வைத்திருக்கிறேனா, வாங்குகிறேனா? அது எந்த ஒரு பொருளானாலும் பாவமாகலாம். ஒரு சாதாரண சைக்கிள் கூட பெருமைக்கு வாங்கினா அது பாவமாக மாறிவிடலாம். ஒன்றும் அது பெரிய ஒரு காரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துல நமக்கு பெருமை வருகிறதோ அது நமக்கு பாவமாக மாறிவிடுகிறது. எது ஜீவனத்தின் பெருமையா இருக்கிறதோ அது பிதாவினால் உண்டானது அல்ல, அது உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த பார்த்த ஒரு உபதேசத்தை ஆராய்வது எப்படி என்று சொல்லி நான் அந்த ஒரு முறையை சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன். எந்த ஒரு உபதேசமா இருக்கட்டும், இது சரியா தப்பா, எங்காவது ஒரு வசனத்தை வைத்து இங்க இருக்கிறது அப்ப இப்படிதான் அப்படின்னு சொன்னா அதை எப்பயுமே நிறுத்தி யோசிக்கணும். அப்படிதானா, இந்த வசனம் இப்படி இருக்கு, உண்மைதான். வேதாகமத்துல இதை குறித்து வேற எங்காவது சொல்லி இருக்கிறதா, நகையை குறித்து வேதத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலும் எங்காவது ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, எல்லாத்தையும் யோசிச்சு தியானித்து பொறுமையோடு அந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் தனியா லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். அறிவின்படி யோசிக்கிறது அல்ல, ஜெபித்து ஆவியானுடைய உதவியோடு அதை நம்ம சரியாய் பொருந்தி பார்க்கும்போது அங்கே கிடைக்கிற ஒரு சொல்யூஷன், பதில் சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கும். குழப்பங்களை கொண்டு வராது. நியாயப்பிரமாண வாதங்களை ஒரு நுகத்தை போல் நம்முடைய கழுத்திலே வைக்காது. பைபிள் புதிய ஏற்பாட்டு உபதேசத்துலங்க நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணுங்கிறதுக்குரிய எந்த கைடன்ஸும் கிடையாது. டீ குடிக்கணுமா, காஃபி குடிக்கணுமா, வெறும் பால் தான் குடிக்கணுமா, உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க குடிக்கலாம். என்ன ட்ரெஸ் போடணும், ஒயிட் ட்ரெஸ் போடணும். இப்ப நான் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், எதுக்காக போட்டிருக்கிறேன், ஊழியர்னா வெள்ளை ட்ரெஸ் போடணும் பைபிள் எதுவும் இருக்கா? இல்லவே இல்லை. இன்னைக்கு இருக்க துவச்சி இது அயன் பண்ணி இருந்த வரிசையான ட்ரெஸ்ல ஒரு ஒயிட் கலர் எடுத்து போட்டிருக்கிறேன். வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டா பரலோகத்துக்கு போயிடலாம்னா, எங்களை வழி நடத்தின அருமையான ஒரு தேவ மனிதர் உண்டு, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் ஒரு மூத்த தலைவர், இன்னைக்கு கத்திரிடத்துல இருக்கிறார், ஸ்டான்லி பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர். என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு தகப்பனா இருந்தார். அவற்றிருந்து எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு வேடிக்கையா ஒன்று சொல்லுவார், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா பரலோகம் போயிடலாம்னா ஜிஹெச்ல உள்ள நர்ஸ் எல்லாம் போயிடுவா அப்படின்னு சொல்லுவார். வெள்ளை ட்ரெஸ் போட்டா அது பரிசுத்தவானுக்குரிய அடையாளம்னு எங்கேயுமே பைபிள் எல்லாம் இல்லை. பரலோகத்துல வெண்வஸ்திரம் அதெல்லாம் அடையாளங்கள், தூய்மை அப்படிங்கிறக்குரிய அடையாளங்கள். அதுக்கு போய் இங்க ஒயிட் ட்ரெஸ் போடணுங்கிற ரூல் எல்லாம் கிடையாது. இந்த வெள்ளை சட்டை போட்டு பஸ்ல போனா அழுக்காயிரும் பாருங்க. நல்லா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட வேண்டியதுதான்.
நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை பார்த்தோம், எப்படிப்பட்ட ட்ரெஸ் போடலாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு அழகான வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1 தீமோத்தேயு 2:10 இருக்கு, தகுதியான வஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம இருக்கிற கலாச்சாரம் என்ன, அங்க எது தகுதியானது, எது மற்றவர்களுக்கு இடரலா இராது, எது மற்றவருடைய கண்களை என்னை நோக்கி இழுக்காது, எது மற்றவர்களுக்கு இடரலா இருக்காது என்ற அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இதுக்கு ஒன்றும் பெரிய ஞானம் எல்லாம் தேவையில்லை. தகுதியான வஸ்திரம், அவ்வளவுதான். ஃபுல் ஹேண்ட் போடணுமா, ஆஃப் ஹேண்ட் போடணுமா, வாட்ச் போடணுமா போடக்கூடாதா, நகை போடணுமா, மோதிரம் போடணுமா போடக்கூடாதா, எந்த செயின் போடலாம், கம்மல் எவ்வளவு நீளம் போடணும், நீளம் போடக்கூடாது, எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படி ஷேவ் பண்ணணும், தாடி வைக்கலாமா கூடாதா, இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படை என்ன தெரியுமாங்க? நமக்கு அன்பின் பிரமாணம். தேவனை நேசிக்க வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும், தாழ்மையுள்ள இருதயம் இருக்க வேண்டும், மேட்டிமைகள் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நல் மனசாட்சியிலிருந்து நம்முடைய கலாச்சாரத்துக்கு எது உகந்தது, எனக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த ட்ரெஸ் போட்டா என்னுடைய ஒர்க் கம்ஃபர்டபுளா இருக்கும், நான் ட்ரெயின்ல போறேன், பஸ்ல இறங்குறேன், ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன், அழுக்காயிரும், அப்போ ஒரு நல்ல ஒரு கலர் ட்ரெஸ் போட்டா அழுக்கு தெரியாது. இல்ல எனக்கு ஒயிட் ட்ரெஸ் பிடிக்குது, நான் ஒரு நல்ல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், அழுக்காது, எனக்கு ஒயிட் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, போட்டுக்கொள்ளலாம். சாரியா சுடிதாரா, எது கம்ஃபர்டபுளா இருக்கு, எது சமுதாயத்துல அது இடரல் இல்லாமல் இருக்கும், அந்த ட்ரெஸ் அணிந்து கொள்ளலாம். தாடி வைக்கணுமா கூடாதா, பிடிக்குதா தாடி வச்சுக்கிட வேண்டியதா, ட்ரெண்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தாடிங்கிறதே பார்க்க முடியாது. என்னப்பா லவ் ஃபெயிலியரான்னு கேட்டுருவாங்க. இன்னைக்கு எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் மாப்பிள்ளை தாடியோட தான் இருக்கிறாங்க. ஓகே, இது சேஞ்ச், ட்ரெண்ட் மாறும் பாருங்களேன். பேண்ட் பெல்ஸ் இருக்கும், பேரலல் பேண்ட் இருக்கும், அப்புறம் டைட்ஸ் இருக்கும். சும்மா எதையாவது ஒரு சேஞ்ச், போர் அடிக்குதுல மனிதனுக்கு, தாடி வச்சு பார்க்க வேண்டியதான், கொஞ்ச நாள் ஷேவ் பண்ணிட வேண்டியதான், பிடிச்சதை செய்ய வேண்டியதான். அன்பின் பிரமாணம், தேவனை நேசிக்கிற ஒரு இருதயம், மனிதர்களை நேசிக்கிற இருதயம். நீங்களும் நானும் பூரணராக இருக்கும் போது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போது, நியாயப்பிரமாணவாதம் என்றே கிடையாது. யாரையும் எதை வச்சு இடப்படாதீங்க. இவர் என்ன ஷூ போட்டிருக்காரு, ஸ்டைல் பண்றாரா அப்படின்னு நீங்களா நினைச்சிடாதீங்க. இவர் என்ன கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறாரு, ஸ்டைல் பண்றாரு, யாரை பார்த்து எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம். இவங்களை குறித்து நீங்க எடை போட்டுறாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில ஞாபகம் இருக்கு, கூலிங் கிளாஸ் போட்டாலே ஸ்டைல் பண்றவங்க தான் போடுவாங்க அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு எனக்குள் மனதில் ஒன்று இருந்தது. பின்னாடிதான் நான் கண்டுபிடிச்சேன், நான் இப்போ ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன், இதுக்கு மேல பிக்ஸ் பண்ற ஒரு கூலிங் கிளாஸ் நான் இப்ப எப்பயும் போடுறேன். இது வெயில்ல போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன். இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு காலத்துல யோசிச்சேன், கூலிங் கிளாஸ்னா அவங்க சும்மா ஸ்டைலுக்கு தான் போடுறாங்களோ, இல்ல, அது வெயில்ல போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா, கண்ணு கூசாம, தலைவலிக்காம, ஒரு டிரைவிங் பண்றோமா, ரொம்ப தூரம் போறோமா, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒன்று. அதை நான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறேன் பாருங்களேன். யாரையும் அவருடைய தோற்றத்தை வைத்து, அவர்கள் என்ன வச்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க, யாரை பார்த்தும் மார்க் போட வேண்டாம். பாவிகளில் பிரதான பாவியில தரையில விழுந்துட வேண்டிதான். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பு பூரண சற்குணராய் இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை கொடுத்து, விடுதலையின் பிரமாணம், அன்பின் பிரமாணத்திற்கு கீழ் வாழுகிற இந்த கிருபையுள்ள காலங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த நாள்ல நாங்கள் தியானித்த வசனங்கள், ஆண்டவரே தியானித்த உபதேச கற்றுக்கொள்ளுகிற முறைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வலது இடது சாயாதபடி ஆண்டவரே இதுவே வழி என்கிற நேர்த்தியான வழியில தொடர்ந்து நடக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட தியானித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, கிறிஸ்துவுக்குள் பூரணராக, உபதேசங்களிலே தெளிவுள்ளவர்களாக, காற்றினால் ஆண்டவரே அலைக்கழிக்கப்படுகிற ஆண்டவரே சிறுபிள்ளையை போல ஆண்டவரே பலவிதமான உபதேச காற்றுகளினாலே குழப்பம் இல்லாதவர்களாக, தெளிவுள்ளவர்களாக இருக்கும்படி ஒவ்வொருவருக்கும் இந்த லெந்து காலங்களிலே விசேஷ அனுகிரகத்தை தந்தருளுவீராக. இரவும் பகலும் வேதத்தை நேசித்து தியானித்து ஆண்டவரே அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.